வல்லமையான செயல்களை செய்ய வல்ல தேவனுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். துதிக்க சங்கீதம் 84 4ஆம் வசனம். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை எப்பொழுதும் துதிப்பது நல்லது. நாம் அதோடு நிறுத்திவிடாமல் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளையும் கர்த்தருடைய மகத்துவத்தையும் அவருடைய மகிமையையும் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். சபைக்குள்ளே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் சாட்சி கூறுவதும் நல்லதுதான். ஆனால் அதோடு நிறுத்திவிடாமல் நாம் நம்முடைய அண்டை வீட்டாருக்கும் நம்மோடு உடன் பயணிக்கிறவர்களுக்கும் பணியாற்றுகிறவர்களுக்கும் பயிலுகிறவர்களுக்கும் நம்மால் ஆன மட்டும் அநேகருக்கு கர்த்தரை குறித்து அறிவிப்பது கர்த்தரை பிரியப்படுத்தும். மேலும் அவருடைய நாமத்தை பிறர் அறிந்து கொள்ளவும் அது ஏதுவாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் நாம் ஜெபிக்க வேண்டியது, கர்த்தரை சாட்சியாக அறிவிக்க நமக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் தைரியத்தையும் கர்த்தர் நமக்கு அருள வேண்டும் என்றும், அவருடைய பரிசுத்த ஆவியானவர்னால் நம்மை நிரப்பி கர்த்தரை வெளிப்படுத்த, நாம் போகிற இடங்களெல்லாம் அவரை வெளிப்படுத்த நமக்கு தேவையான கிருபையை கர்த்தர் அருள வேண்டும் என்றும், அந்த உணர்வோடும் வாஞ்சியோடும் நாம் எப்பொழுதும் செயல்படுகிறவர்களாய் இருக்க நம்மை அர்ப்பணித்து இந்த நாளில் ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் கூறுகிறது. அந்த நல்ல பாக்கியத்தை பெற்ற நாம் இன்று மனதார நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிக்கலாம். மேலும் கர்த்தரை முகமுகமாக தரிசித்து ஒரு நாள் நிச்சயமாக அவரை மகிமைப்படுத்த போகிறோம் என்ற உணர்வோடும் அவரை துதித்து உயர்த்த வேண்டும்.